இந்த கரூர் பிரச்சனைக்கு விஜய் தான் காரணம், விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கூட்டத்துல ஒரு 10 பேர் அவனை உள்ள வந்துட்டானுங்கன்னா அதுக்கு விஜய் சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த மாதிரி பிளேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்காம சம்பந்தமே இல்லாம அவர்தான் ரீசன் சொல்றதுலாம் மொக்க. நீ அது இதான் இப்ப வரும்ல, கேஸ் போயிட்டு இருக்குல்ல, சிபிஐ பதிலடி கொடுத்தாதான் தெரியும். சம்பந்தமே இல்லாம இவனுங்க பண்ணிட்டு அவர் மேல போடுறதெல்லாம் முட்டாள். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளாம் நம்பிடுவோம், நம்மளாம் லூசு, சும்மா ஓட்டு போடுறோம், வேலை பொழப்பு இல்ல நமக்கு. அவங்க என்ன சொன்னாலும் ஆமா ஆமா விஜய் தான் பண்ணிருப்பாரு, அவருதான் 40 பேர் இறங்கி குத்துனாருன்னு சொன்னா கூட நம்ம நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் விஜய் தூக்கிதான் விட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பேச, நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, எவ்வளவு சப்போர்ட்டிவ் வந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் நடந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க விஜய் ஏன் லேட்டா வந்தாங்க. லேட்டா வந்ததுக்கு ரீசனும் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து எவ்வளவு டிராபிக், அட்லீஸ்ட் அங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுருக்கணும். இல்ல அவர் வராரு, மக்களை நம்ம இந்த வழியில விடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் இங்க கோயம்புத்தூர்ல சிஎம் வரான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க ரோட. நாங்கெல்லாம் சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தோம், அவங்க வர வழியில அவ்வளவு கிளியரா இருக்கு. அதே மாதிரி விஜய் வரப்ப பண்ணிருக்கலாமே. அதை பிளாக் பண்ணாம அவர் கூடயே போட்டு நடந்து வந்தா அப்படிதான் வருவாங்க. அவ்வளவு ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கப்ப அப்படிதான் வருவாங்க. இந்த விஜய் மேல ஒருத்தங்க செருப்படுத்தி வீசுவாரு, அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த பரதேசி நாய் மட்டும் என் கையில கிடைச்சானா நான் அவன் மூஞ்சில செருப்பு சாணி எல்லாத்தையும் முக்கி அடிப்பேன். அவன் எவனே தெரியல. அவனை முதல்ல போட்டோ பிடிச்சு கண்டுபிடிங்க, அவன் யாருன்னு எனக்கே தெரியணும். அந்த பையனுக்கு பயம் இல்லை.